கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த இளம் பெண்ணை பணியில் அமர்த்தி வேலை வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனையில் வரவேற்பறையில் மருத்துவ பணியாளர்களுக்கு பதிலாக சிகிச்சை பெற வந்த இளம் பெண்ணை வைத்து நோயாளிகளின் விவரங்களை சேகரித்து பதிவு செய்யும்படி ஊழியர்கள் கூறியதாக தெரிகிறது. அந்த இளம் பெண்ணும் சிகிச்சை பெற வந்தவர்களிடம் சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அருகில் இருந்த ஊழியர் அந்த இளம் பெண்ணை மேலே செல்லும்படி உத்தரவிட்டார். டாக்டர் சீட்டில் ஒரு பேஷண்ட் உட்காந்துருக்கு. யாருமான்னு கேட்டோம். டாக்டர் உட்கார சொல்லியிருக்காரு. டாக்டர் வெளியே போயிருக்காரு, உட்கார சொல்லியிருக்காரு. வந்தால் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக உட்கார சொல்லியிருக்காரு. நாங்கள் நீ யாருமான்னு கேட்டால் நாங்கள் எங்கள் சொந்தக்காரர் காய்ச்சலாக இருக்குது, பார்க்க வந்திருக்கோம் சொல்லி உட்காந்துருக்கான்னு சொன்னார். இதுகுறித்து மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது இப்பிரச்சினை குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுரை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் பரிசாக வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு சொந்தமான நிலம் கனகச்செட்டிக்குளம் பகுதியில் உள்ளது. இங்கு பலா மரங்களை வைத்துள்ளார். இதில் இந்த ஆண்டு அதிக அளவில் பலா பழங்கள் காய்த்துள்ளன. இதனை சட்டமன்றத்திற்கு மினி வேனில் ஏற்றி வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பரிசாக கொடுத்தார். ஒவ்வொரு பழமும் 7 கிலோ வரை இருந்ததை ஆர்வத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வழங்கினார். போன ஆண்டும் கொடுத்தோம், இந்த ஆண்டும் கொடுத்துருக்கிறோம். விவசாய மக்களுடைய அவங்களுடைய மாபெரும் உழைப்பு தான் விவசாய தொழில். அது நம்ம தோட்டத்தில் விளையுது. அதனால நம்ம இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கோம்.